லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷன் நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். லாஸ்ட் 6 மந்த்ஸாக வந்து உங்களுடைய ஆதரவு, அன்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஜென்சி கிட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. நம்ம கொடுக்க ஆரம்பிச்சதும் போதும் ஜென்சி கிட்ஸ் மேலே நிறைய லைவ் லைட் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஜென்சி கிட்ஸ் அப்படின்னா வெறும் செல்ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க, ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க எவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ஆட்கள் அப்படிங்கிறத நாடே பார்க்குது, இந்த உலகமே பார்க்குற அளவுக்கு ரொம்ப பொறுப்பான ஆட்களா ஜென்சி கிட்ஸ் மாறிருக்கீங்க. உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறதுல நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸுக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பினஸ் அப்படிங்கிறது கூடிக்கிட்டே இருக்கு நாள்தோறும். இந்த மந்த், அதாவது அப்கமிங் செப்டம்பர் மந்த் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி பிளானட்டரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் நம்ம அவுட்டர் பிளானட்ஸை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடலாம். அவுட்டர் பிளானட்ஸில் ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட் இருக்கு இல்லையா? இது வந்து இப்போ ரெட்ரோகேட் ஆகுது. கும்பராசிலிருந்து மகரத்தோட எட்ஜுக்கு ரெட்ரோகேட் ஆகக்கூடிய இந்த சமயம் பார்க்குறோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா யுரேனஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், இந்த பிளானட் ஆஃப் ஏஐ, பிளானட் ஆஃப் டெக்னாலஜி, இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த பிளானட் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்துல இருந்து ரிஷபத்தை நோக்கி வரக்கூடிய விஷயத்தை வந்து பார்க்க முடியுது. இதுவும் வக்ரமாக தான் வருது. அதுக்கப்புறம் நெப்டியூன், த ஃபயர் பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெப்டியூன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்துல இருந்து மீனத்துக்கு ரெட்ரோகேட் ஆகக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். இது ரெண்டுமே எட்ஜில் நிற்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். இப்போ ஓவராலாக இந்த அவுட்டர் பிளானட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்குறப்ப ரெட்ரோகேட் ஆகுது. அதே மாதிரி கைரானுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஷத்துக்குள்ளேயே ரெட்ரோகேட் ஆகக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். அப்போ 4 அவுட்டர் பிளானட்ஸும் வந்து ரெட்ரோகேட் ஆகக்கூடிய இந்த சமயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் எக்ஸ்பெஷலாக ஜென்சிஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீஎவாலுவேட்டிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். தன்னைத்தானே யோசிக்கக்கூடிய விஷயங்கள். பொதுவாகவே பிளானட்ஸ் வந்து நல்ல நிலையில் பயணிக்கக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்புற சூழல்கள் எல்லாத்தையுமே மாற்றி கொடுக்கும். இந்த மாதிரி ரெட்ரோகேட் ஆகக்கூடிய ஃபேஸில் வந்து நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல்ஃப் அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய விஷயங்களா பார்க்குறோம். ஒரு ரீஎவாலுவேட்டிங் ஃபேஸாக இந்த பீரியடை வந்து நம்ம பார்த்துக்கலாம். வேதிக் பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவும் உச்சமாகுது, புதனும் உச்சமாகுது, சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். ராகுவும் கேதுவும் கரெக்டாக கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்குறோம். ஓவராலாக இந்த செப்டம்பர் மந்த் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ்லாம் வச்சு தான் நம்ம ஜென்சிக்கான எக்ஸ்க்ளூசிவ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். மேஷ ராசியில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ்க்கு அப்கமிங் செப்டம்பர் மந்த் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பவுன்ஸ் பேக்கான ஒரு மந்த் தான் இந்த செப்டம்பர். நீங்கள் யோசிக்கலாம், என்னடா இவ்வளோ மாதம் ஆயிடுச்சு, ஒரு ஒரு விஷயங்கள் வந்து எதுவுமே நடக்காத மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். இப்போ இந்த செப்டம்பர் மந்தில் உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே சூப்பராக நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் வைஸ் வந்து ஒரு செல்ஃப் டவுட் வந்து இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் இப்போ இனி வரக்கூடிய சூழல்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கிற விஷயங்களுக்கும் ஸ்கில் லேர்னிங் அப்படிங்கிற விஷயங்களுக்கும் ரொம்பவுமே அட்வான்ஸான டெக்னாலஜிஸ் இதெல்லாம் லேர்ன் பண்ணுறதுக்குமான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னா குரு உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய விஷயங்களில் புதுசாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை கொடுப்பாரு. அந்த ஆர்வத்தினால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய புதிய துறைகளில் நீங்கள் இணைஞ்சு அதை கற்றுக்கிற மாதிரியான அமைப்புகள் வந்து கண்டிப்பாக உருவாகுது. ஜென்சி கிட்ஸ் அப்படிங்கிறப்ப 97 to 2012 பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாமே வந்து அப்கிரேடிங்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கடுத்து வந்து பார்க்குறப்ப கெரியர் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள்ல இது நாள் வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் செக்டார்லேயே இல்லாமல் இருக்கிறோமே, நம்ம மேலே ஒரு லைம் லைட்டே இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்குலாம் கண்டிப்பாக கெரியரில் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. அது யார் யாருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஏஐ சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்திருக்கீங்களோ, செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கிறத தாண்டி மிஷின் லேர்னிங் மாதிரியான விஷயங்களை நிறைய ஸ்கில்ஸில் படிச்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ, கிரிப்டோ சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கீங்க, ஃபினான்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து வரக்கூடிய செப்டம்பர் மந்த் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுரேனஸ் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கிறதுனால புதிய இனோவேஷன் செக்டார்ஸ்குள்ளே நீங்கள் உங்களையே ஈடுபடுத்திக்கலாம். நிறைய பேருக்கு செல்ஃப் டவுட் இருக்கும், நான் வந்து சைபர் டேட்டா அனாலிசிஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அதுக்கெல்லாம் வேலை கிடைக்குமா, சைபர் செக்யூரிட்டியில் எனக்கு வேலை கிடைக்குமா, இல்லை நான் படித்தது ஒன்று ஆனால் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் அப்படி தான் சொல்கிறீங்க, நான் படித்ததுக்கேற்ற வேலை கிடைக்கல, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பில்லிங் செக்டாரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி சூழல்லாம் இருந்தால் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் இன்னோவேட்டிவான துறைகள் எடுத்திருந்தாலும் கூட கண்டிப்பாக இந்த மந்த் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த ஜென்சி கிட்ஸ்
தவறாமல் எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை எதில் நீங்கள் பிவோட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த செக்டார்ஸ்ல எல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பழைய விஷயங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களை முன்னிலைப்படுத்துறதுக்கு உங்களுக்கு தெரியணும். அந்த முன்னிலைப்படுத்துதல் அப்படிங்கிற விஷயத்த ஏற்கனவே வந்து நெப்டியூன் வந்து பண்ணிட்டே இருப்பாரு. அவர் கொஞ்சம் ரெட்ரோகேட் ஆகக்கூடிய இந்த சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் முன்னிலைப்படுத்திக்கணும். எந்த ஒரு விஷயம்னாலும் நான் எடுத்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோக்கஸோட பண்ணுறப்ப கெரியராக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், ரெண்டுமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. அப்படியே வரும் ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப். இங்கே தான் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு ரீஎவாலுவேட்டிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்படி பார்க்குறப்ப நிறைய பழைய விஷயங்களை யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு விஷயம் யோசிச்சுக்கோங்க, பழச நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ப்ரெசென்ட்டில் வந்து நம்மளால் கவனம் செலுத்தவே முடியாது. ஸோ கால் இந்த எக்ஸு ஒய் இந்த மாதிரியான டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸ் பற்றி நினச்சி பார்க்குறது, இந்தந்த இடத்துக்குலாம் போகிறப்ப நம்ம எக்ஸோட தானே வந்தோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறது, அந்த மொமெண்ட்டை வந்து நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க. லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த இடத்துல தானே சண்டை போட்டோம், இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டாக என்ன சிச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இழந்துருவீங்க. இப்போ உங்கள் கூட இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கரெக்டான வேல்யூ கொடுக்கவும் நீங்கள் தவறிடுறீங்க. இந்த பழைய எக்ஸ்ஆர் ஒய்யெல்லாம் கழட்டி விட்டுட்டு மனசுல இருந்து மொத்தமாக ரீஃபேஸ் பண்ணிவிட்டு ரீபூட் பண்ணிவிட்டு இப்போ என்ன விஷயம் இருக்கோ அதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் கேரிங் அல்லது பொசசிவ்னஸ், இந்த விஷயங்கள் ஓவர் திங்கிங் பண்ணுறது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த விஷயங்கள் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இயல்பாக கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு இருந்துட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இல்லை நான் ஓவர் கேர் பண்ணுறேன், இது எனக்கு மட்டும்தான் இவங்க வேணும், அந்த மாதிரியான பொசசிவ்னஸ்லாம் எட்டி பார்த்துச்சு அப்படின்னு சொன்னால் மேஷராசிக்கு ரிலேஷன்ஷிப்பில் டேர்ம்ஸ் வந்து இப்போ இந்த ஒரு மந்த் வந்து சரியில்லாமல் தான் இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், லெட் இட் பி அப்படின்னு சிம்பிளாக கொண்டு போங்க. ரொம்பவுமே காதல் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். அந்த இயல்பான உணர்வுக்கு மேலே நிறைய ஓவர் ஷேடிங் பண்ணாதீங்க. இருக்கிறத ரசிக்க தெரியக்கூடிய அந்த மனப்பான்மையோட போயிடுச்சு அப்படின்னாலே இந்த மந்த்தை நீங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம். இல்லைனா மேஷராசியில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ்க்கு கண்டிப்பாக பிரேக்கப் மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அப்படியே ஃபேமிலி சார்ந்த விஷயங்கள் வரப்போ வீட்டில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படி வருது அப்படின்னா அதெல்லாம் தட்டி விட்டு போக பார்க்கணும். என்னோட அம்மா இப்படி சொல்லிட்டாங்களே, சிப்ளிங்ஸ் கூட சண்டை போட்டுட்டு அவங்களோட மல்லு கட்டிட்டு நிற்கிறது, அப்பாவோட சண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணாம். ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஃபேமிலி டைமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது மூவி போகிறது, அவுட்டிங் போகிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்காக ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இனிஷியேஷன்ஸ் எடுங்க. ஃபேமிலி டைமுக்கு கொஞ்சமாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரொம்பவுமே நல்லா இருக்கு. ஜென்சி கிட்ஸ் பொறுத்த அளவுக்கு ஓவரால் கெரியர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ், இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே லவ், அகம் வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஃபேமிலி டைம் பொறுத்த அளவுக்கு நீங்கள் இனிஷியேஷன் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக கொண்டு போகலாம். ஓவராலாக செப்டம்பர் மந்த் ரொம்ப பக்காவான ஒரு பேக்கேஜாக உங்களுக்கு அமைய போகுது. இது எல்லாமே ஒரு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன் தான். உங்களுடைய சொந்த ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இதுக்கான நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, லவ்வர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு வந்து என்னுடைய லவ் அப்படிங்கிற விஷயம் எந்த திசையிலேருந்து எனக்கு வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அதுக்கடுத்து எனக்கான ஒரு செல்ஃபான ஒரு ஹாரோஸ்கோப் ஹேண்ட் ரிட்டனாக அதுவும் இப்போ இருக்கக்கூடிய மெத்தடாலஜியோடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் எனக்குமான டேர்ம்ஸ் சரியில்லாமல் இருக்குது, அது எப்போ சரியாகும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களாக இருந்தாலும், இல்லை வந்து நான் ஃபாரின் ட்ரிப் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதுக்கு வந்து இந்த காலகட்டம் சரியாக இருக்குமா, அங்கே போய் என்னால் பிஜி பண்ண முடியுமா, அங்கே போனால் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எனக்கு ஒத்துக்குமா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் நிறையவே இருக்கும் உங்கள் மனசுக்குள்ளே. இந்த மாதிரியான கேள்விகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக எங்களோட கனெக்ட் பண்ணுங்கள். எங்களோட டீம் ஆஃப் அஸ்ட்ராலஜர்ஸ் உங்களை கைட் பண்ணுறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான ஸ்லாட் வந்து புக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜென்சி ஆஸ்ட்ராலஜர் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.